தமிழர்களின் தாயகத்தையும் இணைத்து சிங்கள பௌத்த தேசமாக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து போராட்டங்கள் வெடிக்கின்றன. இலங்கை தேசிய கொடி எரிக்கப்படுகின்றது. கோபம் கொண்ட தமிழ் இளைஞர் குழுக்கள் அமைச்சர்களின் வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றனர். சிவகுமாரன் என்ற இளைஞன் சோமவீர சந்திரஸ்ரீ என்ற சிங்கள அரசின் அமைச்சருக்கு குண்டு வைக்கின்றான். இத்தகைய சூழலில் இலங்கையின் 3 பெரும் தமிழ் கட்சிகளான தமிழரசு கட்சியும் தமிழ் காங்கிரஸ் கட்சியும் மலேக தமிழர்களின் கட்சியான இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் இணைந்து ஒரு மாநாட்டை கூட்டுகின்றனர். திருகோணமலையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் தமிழர்களின் ஒன்றுபட்ட பலத்தை இலங்கை அரசுக்கு காட்ட வேண்டும் என்று முடிவு செய்யப்படுகின்றது. 3 கட்சிகளும் இணைந்து தமிழர் ஐக்கிய கூட்டணியை உருவாக்குகின்றன. தமிழர் ஐக்கிய கூட்டணி இலங்கை அரசுக்கு இறுதி எச்சரிக்கையாக தமது கோரிக்கையை அனுப்பி வைக்கின்றது. 1. அரசியலமைப்பில் சிங்கள மொழிக்கு அளிக்கப்பட்ட அதே இடம் தமிழ் மொழிக்கும் அளிக்கப்பட வேண்டும். 2. இலங்கையை மதச்சார்பற்ற நாடாக பிரகடனப்படுத்த வேண்டும். 3. தமிழ் பேசும் மக்களுக்கு முழு குடியுரிமை வழங்கும் சட்டங்கள் அரசியலமைப்பில் இடம்பெற வேண்டும். 4. நீதிமன்றத்தின் மூலம் நிலைநாட்டப்படக்கூடிய அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பில் இடம்பெற வேண்டும். 5. சாதியையும் பிறப்பினால் உயர்வு தாழ்வு கற்பிப்பதையும் சட்டப்படி ஒழித்தல் வேண்டும். 6. ஜனநாயக ஆட்சி அமுல்படுத்தப்பட வேண்டும். இந்த கோரிக்கைகள் எதுவும் இலங்கை அரசால் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் இலங்கை அரசிடம் இனிமேலும் அமைதி வழியில் போராடி உரிமைகளை பெற முடியாது என்ற எண்ணம் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுகின்றது. இந்த நிலையில் 1973 ஜனவரி 28 தமிழர் விடுதலை கூட்டணி அலுவலகத்தில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று கூடுகின்றனர். தமிழ் இளைஞர் பேரவை என்ற அமைப்பு தொடங்கப்படுகின்றது. ஈழ விடுதலை போராட்டத்தில் பின்னாளில் தீவிரம் செலுத்திய போராளி குழுக்களின் தலைவர்கள் பலர் இந்த கூட்டத்தில் இருந்தனர். விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன், புலட் இயக்கத்தின் தலைவர் உமா மகேஸ்வரன், EPRLF தலைவர் பத்மநாபா, டெலோ இயக்க தலைவர் ஸ்ரீ சபாரட்னம் உட்பட பலர் அந்த இளைஞர் கூட்டத்தில் இருந்தனர். அமைதி போராட்ட வழிமுறையில் இளைஞர்கள் நம்பிக்கை இழந்திருந்தாலும் வன்முறையை கையில் எடுக்காமல் அறவழி போராட்டத்திலேயே தொடர்ந்தும் ஈடுபட முனைகின்றனர். வடக்கு கிழக்கு பகுதியில் இளைஞர்களின் ஏற்பாட்டில் முழு அடைப்பு நடைபெறுகின்றது. குடியரசு அரசியலமைப்புக்கு எதிரான போராட்டம் பல வழிகளிலும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. முதலாவது குடியரசு தினம் தமிழர்களின் கருப்பு நாளாக அறிவிக்கப்படுகின்றது. SJV செல்வநாயகம் தலைமையில் முதலாவது குடியரசு நாளன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகின்றது. இலங்கை தேசிய கொடிக்கு பதிலாக கருப்பு கொடி ஏற்றப்படுகின்றது. இந்த போராட்டங்களை அடுத்து ஏராளமான தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்படுகின்றனர். இந்த இளைஞர்களை இலங்கை அரசின் காவல்துறை கடுமையாக சித்திரவதை செய்கின்றது. இந்த இளைஞர்களை விடுதலை செய்ய கோரி தமிழர் பகுதிகளில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகின்றது. தந்தை செல்வாவின் அறவழி போராட்டத்தையே இளைஞர்களும் ஏற்றுக்கொண்டு செயல்படுகின்றனர். 1974 யாழ்ப்பாணத்தில் 4வது அனைத்துலக தமிழாராய்ச்சி மாநாடு நடைபெறுகின்றது. இந்த மாநாட்டை குழப்புவதற்கு இலங்கை அரசு முயற்சிக்கின்றது. ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவின் நெருங்கிய சகாவும் யாழ்ப்பாண மாநகர முதல்வருமான ஆல்பிரட் துரையப்பாவை பயன்படுத்தி மாநாட்டை குழப்புவதற்கு இலங்கை அரசு முயற்சிக்கின்றது. ஆனால் தமிழர்களின் பேரெழுச்சியை மீறி ஆல்பிரட் துரையப்பாவினால் மாநாட்டை நிறுத்த முடியவில்லை. மாநாட்டின் இறுதி நாளில் தமிழகத்தைச் சேர்ந்த ஜனார்த்தனன் பேசிக் கொண்டிருந்த போது காவல்துறையினர் வன்முறையை கட்டவிழ்த்து விடுகின்றனர். தமிழாராய்ச்சி மாநாட்டு வன்முறையை நேரில் கண்ட இளைஞர்கள் இலங்கை அரசுக்கு வன்முறை மூலமே பதிலடி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றனர். சிவகுமாரன் என்ற இளைஞன்
தமிழராட்சி மாநாட்டு வன்முறைக்கு காரணமான காவல்துறை அதிகாரி சந்திரஸ்ரீயை கொலை செய்வதற்கு முயற்சி செய்கின்றார். ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டுமென்று பல இளைஞர்கள் முனைப்பு காட்டிக் கொண்டிருந்த நிலையில் முதல் துப்பாக்கியை பயன்படுத்தியவராக சிவகுமாரன் அறியப்படுகின்றார். சிவகுமாரன் பெயர் தமிழ் இளைஞர்கள் மத்தியிலும் இலங்கை காவல்துறையினர் மத்தியிலும் பிரபலமடைந்திருக்கின்றது. இந்த நிலையில் காவல்துறையினரால் சிவகுமாரன் சுற்றி வளைக்கப்படுகின்றார். தன்னுடைய துப்பாக்கியில் இருந்த தோட்டாக்கள் தீரும் வரை காவல்துறையினரை நோக்கி சிவகுமாரன் சுடுகின்றான். எந்த காலத்திலும் காவல்துறையின் கைகளில் சிக்கிவிடக் கூடாது என்று நினைத்த சிவகுமாரன் தன்னிடம் வைத்திருந்த சயனைட் நஞ்சை உட்கொண்டு மரணத்தை தழுவுகின்றான். தமிழர்களின் ஆயுத போராட்டத்தில் முதல் போராளியின் மரணம் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் புதிய வேகத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த நிலையில் ஆயுத போராட்டத்தில் ஆர்வம் கொண்டிருந்த பல இளைஞர்கள் சிறிய குழுக்களாக அணிதிரள்கின்றனர். தமிழ் புதிய புலிகள் என்ற இயக்கமும் தமிழீழ விடுதலை இயக்கமும் தோற்றம் பெறுகின்றன. 1975 ஜூலை 27 யாழ்ப்பாண மாநகர சபையின் முதல்வரான ஆல்பிரட் துரையப்பா சுட்டுக் கொல்லப்படுகின்றார். ஆல்பிரட் துரையப்பாவின் உடலுக்கு அருகில் TNT என்று எழுதி வைக்கப்பட்டிருந்தது. TNT என்பது புதிய தமிழ் புலிகள் என்ற பெயரின் ஆங்கில சுருக்கம். பல தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்படுவதற்கும் சிங்கள அரசின் திட்டங்களை தமிழர் பகுதிகளில் நிறைவேற்றுவதற்கும் காரணமாக இருந்த ஆல்பிரட் துரையப்பாவை கொலை செய்வதற்கு பல இளைஞர்களும் காத்திருந்த வேளையில் இந்த கொலையை செய்தது யார் என்ற கேள்வி தமிழ் இளைஞர்கள் மத்தியில் எழுகின்றது. ஆல்பிரட் துரையப்பா பிரபாகரன் என்ற இளைஞனால் சுட்டுக் கொல்லப்பட்டான் என்ற செய்தி இளைஞர்கள் மத்தியில் பரவுகின்றது. 1976 மே 14 தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணியினரால் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் பிரம்மாண்டமான மாநாடு ஒன்று கூட்டப்படுகின்றது. வட்டுக்கோட்டை மாநாட்டில் தமிழர்களின் தனிநாட்டுக்கான கோரிக்கை நிறைவேற்றப்படுகின்றது. திறமையுள்ள மதச்சார்பற்ற சோசலிச தமிழீழம் அமைக்கப்பட வேண்டும் என்று வட்டுக்கோட்டையில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது. இலங்கையின் பழைய தமிழ் பெயரான ஈழம் தமிழ் அடையாளத்தோடு சேர்க்கப்பட்டு தமிழீழம் என்று தமது அரசுக்கு தமிழர்கள் பெயர் சூட்டுகின்றனர். 1976 மே 5 பிரபாகரன் தலைமையில் விடுதலை புலிகள் என்ற அமைப்பு ஆரம்பிக்கப்படுகின்றது. இத்தகைய சூழலில் இலங்கையின் 2வது குடியரசு தினத்தை எதிர்த்து தமிழர் விடுதலை கூட்டணியினர் அறவழி போராட்டங்களை நடத்துகின்றனர். ஒருபுறம் இளைஞர்கள் ஆயுத ரீதியாக இலங்கை அரசை எதிர்க்க வேண்டும் என்று முனைப்பு காட்டியிருந்த சூழலில் அறவழி போராட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் இத்தகைய சூழலில் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தலைவர்களை கைது செய்து இலங்கை அரசு சிறையில் அடைக்கிறது. தமிழர்கள் மீது மேலும் மேலும் இராணுவ வன்முறை பயன்படுத்தப்படுகின்றது. இத்தகைய சூழலில் கடைசி வரை அறவழி போராட்டத்தை நம்பிக்கொண்டிருந்த SJV செல்வநாயகம் 1976 நவம்பர் 19 இலங்கை நாடாளுமன்றத்தில் மிக உருக்கமான உரையை நிகழ்த்துகிறார். சமஷ்டி அரசியலமைப்புக்கான கோரிக்கையை நாம் கைகழுவி விட்டோம். நமது இயக்கம் முழுக்க சாத்தியமானதாகவே இருக்கும். சிங்கள மக்கள் ஒரு நாள் எமது கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதும் நாம் எமக்கென தனியான ஒரு தேசத்தை இந்த தீவின் ஏனைய பகுதியிலிருந்து பெரிதாக நிறுவுவோம் என்பதும் எனக்கு தெரியும். 1977 பொதுத் தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி தமிழீழ கோரிக்கையை முன்வைத்து தேர்தலில் போட்டியிடுகின்றது. தேர்தல் அரசியலும் அறவழி போராட்டத்திலும் வெறுப்புற்றிருந்த தமிழ் இளைஞர்கள் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று கருதினாலும் தமிழீழத்திற்கான ஒரு அங்கீகாரத்தை தமிழ் மக்களிடம் கோருவதற்காக இந்த தேர்தலை பயன்படுத்தலாம் என்று தமிழர் விடுதலை கூட்டணி முன்வைத்த கருத்தை ஏற்றுக்கொள்கின்றனர். 90% தமிழர்களின் வாக்கை தமிழர் விடுதலை கூட்டணி பெற்றுக்கொள்கின்றது.
இந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி மொத்தமுள்ள 168 இடங்களில் 138 இடங்களை கைப்பற்றி பெரும்பான்மையோடு வெற்றி பெறுகின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு 8 இடங்களே கிடைக்கின்றன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை விட தமிழர் விடுதலை கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றியதால் நாடாளுமன்றத்தில் முதன்மை எதிர்க்கட்சியாக இருக்கின்றது. தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் அப்பாத்துரை அமிர்தலிங்கம் எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்றுக் கொள்கின்றார். புதிய நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரில் உரை நிகழ்த்திய அமிர்தலிங்கம் தமிழர்களின் தமிழீழ கோரிக்கைக்கான அங்கீகாரத்தை வலியுறுத்தி பேசுகின்றார். சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் தமிழர் தேசத்தின் விடுதலைக்காக உழைத்து தமிழீழத்தை நிறுவுவதற்காகவே தமிழர் விடுதலை கூட்டணி உறுப்பினர்கள் இந்த அரச பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றனர். ஜே.ஆர். ஜெயவர்தன தலைமையிலான புதிய அரசு பதவியேற்ற சில மாதங்களிலேயே இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கின்றன. கொழும்பிலும் ஏனைய சிங்கள பகுதிகளிலும் இருந்த வீடுகளும் கடைகளும் தீ வைக்கப்பட்டன. பல இடங்களில் தமிழர்கள் கொலை செய்யப்பட்டனர். பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகின்றனர். இதன் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட தமிழர்களை கப்பலேற்றி உங்களிடத்துக்கு ஓடிவிடுங்கள் என்று இலங்கை அரசு தமிழர் தாயக பகுதிகளுக்கு விரட்டி விடுகின்றது.